பழைய காலத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பசுமையான மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கே வாழ்ந்த ஓர் அழகான, தைரியமான இளம்பெண், வள்ளி. அவள் செம்மொழி பாடல்களையும் நாட்டுப்புற நடனங்களையும் விரும்பினாள். வள்ளியின் வேலை தினமும் மலை அடிவாரத்தில் உள்ள வயலில் பயிர்களை காப்பது. ஒருநாள் வயலில் பசும்புல் மேய்ந்த ஆடுகளை கவனித்துக் கொண்டிருந்த வள்ளி திடீரென ஓர் அடர்ந்த புகை மலைமேல் எழுந்ததை பார்த்தாள். பயந்து ஓடாமல் அவள் அருகே சென்று பார்க்க முடிவு செய்தாள். அங்கே மனித உருவில், ஆனால் முகம் ஒரு புலியின் போல் இருக்கும் மலையரசன் நின்றிருந்தான். மலையரசன் கூறினான், வள்ளி, உன் தைரியத்தை நான் பார்த்தேன். நான் உனக்கு 3 கேள்விகள் கேட்கிறேன். நீ பதில் சொன்னால் உன் கிராமத்திற்கு மழை, வளம் தருவேன். இல்லையெனில் உன் வயல்கள் அழிந்துவிடும். வள்ளி அஞ்சாமல் சரி என்றாள். முதல் கேள்வி, உலகில் வேகமானது எது? வள்ளி உடனே சொன்னாள், மனசுதான். கண நொடியில் எங்கு வேண்டுமானாலும் போய்விடும். மலையரசன் சிரித்தான். இரண்டாம் கேள்வி, உலகில் இனிமையானது எது? வள்ளி சிந்தித்துவிட்டு சொன்னாள், அம்மாவின் அன்புதான். அது உணவும் இசையும் விட இனிமையானது. மலையரசன் முகம் பிரகாசமானது. மூன்றாம் கேள்வி, உலகில் வலிமையானது எது? வள்ளி உறுதியாகச் சொன்னாள், உண்மை, அதை யாரும் வெல்ல முடியாது. மலையரசன் மகிழ்ச்சியுடன், நீ நிச்சயமாக தைரியமானவள். உன் கிராமம் என்றும் வளமாக இருக்கும் என்று ஆசீர்வதித்தான். அந்த ஆண்டிலிருந்து அந்த கிராமத்தில் மழை குறையவே இல்லை, விளைச்சல் பெருகியது. வள்ளி தன் தைரியம், அறிவால் கிராம மக்கள் மனதில் என்றும் வாழ்ந்தாள். தைரியமும் அறிவும் சேர்ந்தால் எந்த சவாலையும் வெல்ல முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.